நம்மாழ்வார்களோடு ஏழி அப்படியே பெருமாள் வரதராஜர் பெருமாள் பரம்பத வாசல் வரை சேவை சாதிக்கிறத நம்ம கண்கொள்ளா காட்சியாக பார்க்கணும். இதெல்லாம் ஒரு தாத்பரியம். ஒவ்வொரு விதேசத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஏழ்ற மாதிரி இந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார்கள் ஏழ பரமபத வாசல் வழியாக பெருமாள் வருவாராம். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தின் மகிமையில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வரதராஜ பெருமாள் இன்னும் பரமபத வாசல் வழியாக வரலையேன்னு ஆழ்வார் காத்துன்னு இருக்காராம். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். கோவிந்தான்னு சொல்லி அந்த பெருமாள் பரமபத வாசல் திறக்க போகிறா. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் பார்த்த மாதிரி நம்ம வரதராஜ பெருமாளுடைய பரமபத வாசல் இப்போ நம்ம சேவிக்க போகிறோம். எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தில் பாருங்கோ, அத்தனை பேரும் கோவிந்த நாமத்தை சொல்லிண்டே எப்படி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நம்ம சொல்கிற மாதிரி இந்த கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம சொல்கிற போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கோவிந்த நாமத்தை சொல்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய விஷயம். எப்படி திருவேங்கடமுடையான்கிட்ட போய் நம்ம கோவிந்தா அப்படின்னு சொல்லி அவன் சரணாகதி ஆரமோ அந்த மாதிரி எல்லா திவிதேச பெருமாள்கிட்டையும் போய் நம்ம கோவிந்தான்னு ஒரு நாமத்தை சொன்னாலே போதும், அப்படியே சரணாகதி ஆயிடலாமா. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தின் மகிமையில் பாருங்கோ. இப்போ அந்த வரதராஜர் பெருமாள் சேவை சாதிக்கிற ஒரு அழகுக்காக எல்லாருமே காத்து நின்று அந்த பெருமாள் சேவிக்கிற கண்கொள்ளா காட்சி. ஆழ்வார் எப்போ வரதா வரதபை அஸ்தம் எப்படி சொல்கிறோம் பாருங்கோ. அஸ்தஸ்தோ கனகஸ்தோரே வாஜினா வாசிகோததி சிஎஸ்டி ரீராஜாய தேவராஜாய மங்களம் கடிகபை அஸ்தம் சங்கிருசக்க விஷாலம் ரத்னயக்னோபவிதம் கோடிசூரிய பிரபாவம் கரிவரதராஜன் என் கரிகமாணிக்கமே. அந்த பாருங்கோ, அந்த வரதராஜ பெருமாள் ஆகப்பட்டவர் எவ்வளோ அழகாக உபயநாச்சிமாரோடு எழுறார் பாருங்கோ. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு. பட்டவர் பரமபதவாசல் வழியாக அவருக்கு நம்மாழ்வாருக்கு கற்பூரார்த்தி ஆறுது. அதே போல் பாண்டியன் கொண்டைய சாத்திண்டு கையில் கஜையோட 2 பக்கம் சாமர்த்த வீசிண்டு உபயநாச்சிமாரோடு எழுறார் பாருங்க. இந்த பெருமாள் ரங்கநாதர் எப்படி நம்பெருமான உற்சவர் மட்டும் எழுனார், திருவிழிக்கேணி பார்த்தசாரதி உபயநாச்சிமாரோடு ஏழ்ற மாதிரி வரதராஜ பெருமாளும் ஆகப்பட்டவர் உபயநாச்சிமாரோடு ஏழி அவருடைய திலகத்தோடு ஏழி எவ்வளோ அழகாக சேவை சாதிக்கிறார் பாருங்கோ. அத்தனை பேர் ஏத்தாப்பில் கற்பூரார்த்தி ஆகி பெருமாள் அம்சேச்சு அத்தனை பேர் ஆழ்வார்கள் மரியாதை நம்மாழ்வார்க்கு மாலையை சாத்தி சடாரி சடகோப்பன் எடுத்துகிட்டு போய் அந்த ஆழ்வார் மரியாதை நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி கையில் ஏந்தி அந்த சடாரியை சாட்சிக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம ஆழ்வார்கிட்ட பார்க்குறோம். எவ்வளோ அழகான ஒரு சேவைகள் பாருங்கோ. இதெல்லாம் ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் நம்ம போய் அனுபவித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான்.
கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாலும் கூட இப்படிப்பட்ட இடத்துலலாம் இந்த மாதிரி உற்சவ காலகட்டங்களில் பெருமாளை கிட்ட நின்று அனுபவிக்க நம்மளுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்துடுவார். அதுக்காக தான் அவருக்கு பேர் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்கிற போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கே பாருங்க, பெருமாள் பரமபத வாசலியாக கதவை திறந்து வந்து பெருமாள் உள்ளே ஏழ்றார். எய்த்தாப்பில் ஆழ்வார்கள் ஏல அந்த சடாரி மரியாதையோடு பெருமாளுக்கு அவ்வளோ அழகான ஒரு ஆச்சரியமான சேவைகளை தர பற்றியெல்லாம் எவ்வளோ அழகான சேவைகள் பாருங்கோ. சாமரம் வீச 2 பக்கமும் சாமரம் வீச பெருமாள் புஷ்பங்களில் சாத்திண்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது க்ஷேத்திரத்தினுடைய மகிழ்மை தான். எல்லா திவ்யதேசத்தில் இருக்கிற மாதிரியே தான் இந்த பெருமாள் அபிமான ஸ்தலத்திலையும் நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு வரதராஜர், கரிவரதராஜன் என்ற மாதிரி வரதராஜ பெருமாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.